டாபிக்ல we are going to see multiple topologies available. ஃபேமஸான டோபாலஜிஸ் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது ப்ளஸ் இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க டோபாலஜிஸ் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோபாலஜினா என்ன, எதை வச்சு நம்ம டோபாலஜி வந்து டிசைட் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா the way we connect. இப்போது சின்ன கம்பெனிக்கு சின்ன நெட்வொர்க் இருக்கும், இல்லை பெரிய நெட்வொர்க்கு டைப் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்ட், இல்லை வந்து கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நெட்வொர்க்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் நெட்வொர்க்கை. ஸோ ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டோபாலஜி. ஸோ இதில் நிறைய டோபாலஜி இருக்குது. பேஸ்ட் ஆன் த ரிக்குவயர்மெண்ட் நம்ம வந்துட்டு நம்ம டோபாலஜியை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீட் ஃபார் நாலேஜ் ஆன் நெட்வொர்க் டோபாலஜிஸ். இப்போது எதுக்காக நம்ம வந்து டோபாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும்? மேபி நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, புதுசாக ஒரு நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா இருக்கிற எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்கை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற சீனியர் லீடர்ஷிப் டீம் மெம்பர்ஸ் இல்லை சீனியர் பீப்புள் அவங்க வந்துட்டு ரிக்வயர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா தென் வீல் ஹாவ் டு சஜஸ்ட், இல்லை சார் இந்த மாதிரி இந்த ரிக்வயர்மெண்ட்டுக்கு இந்த டோபாலஜி போனால் நல்லாயிருக்கும், இதில் அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்படி ப்ரிஃபர் பண்ணும்போது we are going to give our knowledge and they are also happy about that you have good knowledge. ஸோ நெட்வொர்க் டோபாலஜி பற்றி நாலேஜ் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆர்கனைசேஷனில் நல்ல டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நல்ல டோபாலஜியாக இருந்தால் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜாக இருக்குது, காஸ்ட்டு, எஃபிஷியன்சி, பர்ஃபார்மன்ஸு, ஸோ அதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது பஸ் டோபாலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய டோபாலஜி தான். இப்போ நம்ம யாரும் பஸ் டோபாலஜி யூஸ் பண்ணல. மேபி 1980s 90s அந்த டைம்லலாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் பஸ் டோபாலஜி. ஸோ சிம்பிள் டோபாலஜி, ஒரு கோஆக்சல் கேபிள் யூஸ் பண்ணி ஒரு டி கனெக்டரை யூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு 10 சிஸ்டம் 15 சிஸ்டம் மேலே கனெக்ட் பண்ணால் நெட்வொர்க் வந்து ஸ்லோ ஆகிடும். மோஸ்ட்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 10 Mbps-குள்ளே தான் இருக்கும். ஸோ அதனால் பெரிய நெட்வொர்க்குகளை இதை நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ப்ளஸ் இது எக்ஸ்பேன்ஷன் வித்தின் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா கனெக்டர் போட்டோமா, சிஸ்டம் ஆட் பண்ணோமா, சிஸ்டமில் வந்து நெட்வொர்க் கார்டு இருக்கும், ப்ளஸ் அந்த டி கனெக்டரோட அடாப்டர் இருக்கும். ஸோ டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ரெண்டு சைட்லேயும் வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்டில் டெர்மினேட்டர்னு ஒரு டிவைஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கேபிள் டிவி எல்லார் வீட்லேயும் இருக்கு. இப்போது ஃபைபர் ஆப்டிக்ஸ் வந்ததுனால அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸ்டில் அந்த லோக்கல் கேபிள் சேனல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா தே ஆர் ஸ்டில் யூஸிங் தி கோஆக்சல் கேபிள்ஸ். யூல் ஹாவ் அ சென்டர் கோர், ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு மெஷ் மாதிரி ஒரு ஷீல்டு இருக்கும். ஸோ இதுதான் கோஆக்சல் கேபிள். டெர்மினேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் முடிகிற இடத்துல வந்துட்டு டெர்மினேட்டர் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் என்ன ஆகும்னா சிக்னல்ஸ் வந்துட்டு லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஓவரால் நெட்வொர்க் முடிகிற இடத்துலையும் ஸ்டார்டிங்கில் வந்து டெர்மினேட்டர் போட்டிருப்பாங்க. அதர்வைஸ் டி கனெக்டர் எப்படி இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் எக்ஸ்டெண்டிங் த எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் வில் பி யூஸிங் த டி கனெக்டர்ஸ். ஸோ இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். யார் வேணால் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கு பெரிய நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் எவ்வளோ லிமிட்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு 50 சிஸ்டம் பஸ் டோபாலஜியை கனெக்ட் பண்ணிங்கன்னா there is no use of connecting the systems in network. இந்த பர்பஸே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு நாலேஜ் இருந்ததுன்னா இட் வில் பி மோர் ஈஸி டு ஒர்க் அண்ட் ஆப்ரேட். ஸோ அட்வான்டேஜ் வந்துட்டு இட் இஸ் ஈஸியாக பண்ணிடலாம். அதே மாதிரி வந்துட்டு கேபிள் ரொம்ப தேவைப்படாது. நார்மல் பேஸ்ட் ஆன் த லென்த் அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒரு சிஸ்டம் ஏதாவது ஃபெயில் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணலான்னா வி கேன் ரிமூவ் தட் சிஸ்டம். அதை வந்து சிஸ்டம் நெட்வொர்க்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மேபி
வேறு சிஸ்டம் கனெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் டெர்மினேட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு we can extend it to the other system. ஸோ அதனால் ஒரு சிஸ்டம் டிஸ்கனெக்ட் பண்ணால் அது வந்துட்டு ஒரு என்டையர் நெட்ஒர்க்கை அஃபெக்ட் ஆகாது. டிஸ்அட்வான்டேஜ், நிறைய சிஸ்டம் கனெக்ட் பண்ணும்போது டிராஃபிக் நிறைய இருக்கும், கன்ஜெஷன் நிறைய இருக்கும், கொலூஷன்ஸ் நிறைய இருக்கும், நெட்ஒர்க் ஸ்லோ ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து பஸ் டோபாலஜி வந்துட்டு நம்ம நார்மலாக ப்ரிஃபர் பண்ண பெரிய நெட்ஒர்க்கில். ஸ்டார் டோபாலஜி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கும், ஹப் அண்ட் ஸ்போக் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரலாக ஒரு டிவைஸ், ஃபிசிக்கலாக சென்ட்ரலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் சென்ட்ரலாக ஒரு டிவைஸ் இருக்கும், அந்த டிவைஸில் எல்லா சிஸ்டம்லேருந்து வர நெட்ஒர்க் கேபிளும் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து லுக்ஸ் லைக் அ ஸ்டார் டோபாலஜின்னு சொல்கிறோம். இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடிபி அண்ட் எஸ்டிபி கேபிள்ஸ். ஸோ இது வந்து மல்டி போர்ட் ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ரிப்பீட்டர் என்ன பண்ணோம்னா சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணோம், தென் அதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணோம். அதில் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபை ஆஸ் வெல் அஸ் ரிப்பீட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹப் இஸ் அ மல்டி போர்ட் ரிப்பீட்டர். ஸோ ஹப்பில் 2 டைப் ஆஃப் ஹப் இருக்குது, ஆக்டிவ் ஹப் அண்ட் பாசிவ் ஹப். ஸோ பாசிவ் ஹப் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் கூட தேவையில்லை, வர டேட்டா சிக்னல்ஸில் இந்த பவர் வச்சு அது ஆப்ரேட் பண்ணோம். பட் ஆக்டிவ் ஹப் கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பவர் சப்ளை வேணும், பிகாஸ் அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிசீவ் பண்ணுற சிக்னலை எஃபிஷியண்ட்டாக மாற்றி ஆகும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து கேட் 5 அண்ட் நவ் இப்போ வந்து கேட் 6 கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். அட்வான்டேஜ், கரண்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லா ஆஃபீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணுறோம் யூஸிங் கேட் 5 அண்ட் கேட் 6 கேபிள்ஸ். ஸோ இதில் சிஸ்டம்ஸ் ஆட் பண்ணுறதும் ஈஸி, ஜஸ்ட்டு ஒரு நெட்ஒர்க் கேபிள் எடுத்துன்னு போயிட்டு அந்த சுவிட்சில் இல்லை ஹப்பில் போர்ட் ஃப்ரீயாக இருந்ததுன்னா அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நெட்ஒர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இன்கேஸ் ஒரு ஸ்விட்ச் வந்துட்டு 16 போர்ட் ஸ்விட்ச் இருக்குது, இல்லை 24 போர்ட் ஸ்விட்ச் இருக்குது, அதில் எல்லா சிஸ்டமும் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணிவிட்டு கேஸ்கேடிங் பண்ணி பேக் டு பேக் மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு we can expand the network. So expansion, it is very simple. We did not wait for more configuration to be done, or specialist network administrator to come and do the changes. ஸோ அதனால் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சென்ட்ரலைஸ் மானிட்டரிங் பண்ணலாம். இப்போது டிவைஸ் அப்பா இருக்குது, இல்லை ஏதாவது போர்ட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அந்த ஹப்லேயே ஸ்விட்சில் வந்து எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம், இந்த போர்ட்டில் தான் பிரச்சனை இருக்குது, இந்த சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது, ஸ்விட்ச் அப்பில் இருக்குது, இல்லை சிஸ்டம் வந்து டவுனில் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் சிஸ்டம் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து மற்ற சிஸ்டம் அஃபெக்ட் ஆகாது. ப்ராபப்ளி அந்த சிஸ்டம் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாது, டேட்டா ஷேர் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் மற்ற சிஸ்டம் கூட டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஒரு சர்வர் வச்சுக்கோங்களேன், அப்போ டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். அதர்வைஸ் இப்போது பியர் டு பியர் டெக்னாலஜின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து நார்மல் டெஸ்க்டாப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோன்னா அப்போது பிரச்சனை இல்லை இல்லையா. ஸோ இஃப் இட் இஸ் கிளைண்ட் சர்வர் மாடல், தென் யூல் ஹாவ் அ ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இஃப் இட் இஸ் பியர் டு பியர் ப்ராப்ளம். டிஸ்அட்வான்டேஜ், இப்போது ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆனால் ப்ராப்ளம் இல்லை, பட் இப்போ அந்த சென்ட்ரல் ஹப் ஃபெயில் ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, கம்ப்ளீட் நெட்ஒர்க் இஸ் டவுன். எய்தர் யூ ஹாவ் டு டூ அ ஃபிசிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட், இல்லை ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை அப் பண்ணுறதுக்குள்ளே அது வரைக்கும் வந்துட்டு யுவர் நெட்ஒர்க் இஸ் டவுன். ஸோ அப்போ இருக்கும்போது பேக்கப்லாம் ரெடி பண்ணி வில் ஹாவ் ஸ்டாண்ட் பை ஸ்விட்ச் அண்ட் ரீப்ளேஸ் த எக்ஸிஸ்டிங் ஸ்விட்ச் வித் த ஒரிஜினல் ஸ்விட்ச். அந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். இதில் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 100 மீட்டர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணலாம். ஸோ எஸ்டிபி அண்ட் யூடிபி, ஷீல்டட் ட்விஸ்டட் பேர், அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஸோ இப்போ நம்ம ரெகுலராக ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டார் டோபாலஜி வித் யூடிபி கேபிள், கேட் 5 அண்ட் கேட் 6 கேபிள் யூஸ் பண்ணுறோம். 4 பேர்ஸ் இருக்கும், 8 வயர்ஸ் இருக்கும். அந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா RJ45 கனெக்டர் சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பேர் கிரிம்பிங் டூல். ஸோ அதுதான் ஒரு ஸ்விட்சில் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிள் பிக்சரில் காட்டியிருக்காங்க. ஸோ ஷீல்டட் ட்விஸ்டட் பேரும் பார்த்தீங்கன்னா சேம் தான், ஒன்றே ஒன்று அது கொஞ்சம் ப்ரொடெக்டட் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அலுமினியம் ஃபாயில் கோட்டிங். ஸோ இப்போ நம்ம கேபிள்ஸ் வந்துட்டு ஃபால்ஸ் ஃப்ளோரிங்கில் போகிறோம், இல்லை ஃபால்ஸ் சீலிங்கில் போடுறோம், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கணும்னா அதே மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க.
ஸோ ஃபேக்ட்ரி சைடில் போகும்போது எஸ்டிபி கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வேற நம்ம கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா யூடிபி கேபிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேட் 6 கேபிள்ஸ் வருது, அது 1000 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஸ்டார் டோபாலஜி. நெக்ஸ்ட் இஸ் ரிங் டோபாலஜி. ஸோ பேர்லேயே சொல்லிட்டோம் இல்லையா, ரிங் டோபாலஜி. ஸோ இட் மீன்ஸ் நம்ம செட் பண்ண போகிற சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங் ஃபார்மேட்டில் இருக்கும். மேபி 2 சிஸ்டம்ஸ் இருந்தால் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரிங் ஃபார்ம் பண்ணிடலாம். அதர்வைஸ் மல்டிபிள் சிஸ்டம்ஸ் இருக்குது. அகைன் நீங்கள் நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான், 10 to 15 சிஸ்டம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஸ்பீடும் கம்மியாக இருக்கும், டிராஃபிக் அதிகமாக இருக்கும், கன்ஜெஷனு. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரிங் டோபாலஜியும் நம்ம யாருக்கும் பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். பட் முன்னாடி கேசஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐபிஎம் நெட்ஒர்க்ஸ் எல்லாமே ரிங் டோபாலஜி பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம கரண்ட்டாக வந்துட்டு யாரும் அதை ப்ரிஃபர் பண்ணுற இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால. ஸோ அதோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 802.5, ஈத்தர்நெட் வந்துட்டு 802.3, டோக்கன் ரிங் 802.5. ஸோ டோக்கன் ரிங் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் பாசிங். இப்போ யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, இப்போ இருக்கிற சிஸ்டம், நெட்ஒர்க்கில் இருக்கிற சிஸ்டம் ஏதாவது, அந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து டோக்கன் ஜென்ரேட் பண்ணி பாஸ் பண்ணோம். ஸோ வேறு யாரும் அந்த டைமில் வந்துட்டு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னா அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி டெஸ்டினேஷன் சிஸ்டம் எதுவும் தெரிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த சிஸ்டம் அந்த டோக்கன் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இது வந்து 200 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் போகலாம். அதுக்கு மேலே போகிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ரிங் டோபாலஜி advantage and disadvantage. All the computers have equal access to the network. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எஸ் கோஆக்சியல் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக டிகிரேட் தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் கான்ஃபிகர் ஒன்ஸ் செட் பண்ணி விட்டோன்னா அது வந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்க போகுது. ஸோ ட்ரபுள் ஷூட்டிங் வந்து பெருசாக இதில் தேவைப்படாது. பட் இப்போ ஏதாவது ஒரு சிஸ்டம் ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ரிமூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நெட்ஒர்க் டிஸ்டர்ப் பண்ணணும். பிகாஸ் அது ரிங் அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட என்டையர் நெட்ஒர்க்கும் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு we'll ensure all the systems are up and running while connecting in the network. Cables and connectors, yeah, IBM type 1 connector யூஸ் பண்ணுறோம், RJ45 கனெக்டரும் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஸ் மெஷ் டோபாலஜி. இப்போ எத்தனை சிஸ்டம்ஸ் இருக்குன்னு அதை லிமிட் பண்ணிருக்கணும், லெஸ் தென் 10 சிஸ்டம்ஸ். என்ன பண்ணணும்னா எல்லா சிஸ்டம் கூடயும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, சிஸ்டம் 1 இருக்குன்னா அந்த சிஸ்டம்லேருந்து மற்ற சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்துட்டு கேபிள்ஸ் பாஸ் ஆகும், டைரக்ட் கேபிள்ஸ். ஸோ அப்போது ஒரு சிஸ்டம்லேயும் வந்துட்டு யூ ஷுட் ஹாவ் மல்டிபிள் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் ஸோ தட் indirectly other network cable can be sent to the source and destination missions. ஸோ அப்படி பார்க்கும்போது கிறிஸ் கிராஸாக வரும்போது உங்களுக்கு வந்து மெஷ் ஃபார்ம் ஆகிடும். நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா n-1. நம்பர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து n-1 பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் கேபிள்ஸ் யூஸ் தெரிஞ்சிடும். தென் அகெயின் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அந்த டேட்டா டிரான்ஸ்மிஷன் அதெல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நோட் ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை ஒரு கேபிள் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம், அதே சிஸ்டமை வேறு கேபிள் வழியாகவும் ரீச் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறைய தேவைப்படும், கேபிள்ஸ் நிறைய தேவைப்படும். இன்கேஸ் ஏதாவது கேபிள் ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை போர்ட் பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை ட்ரபுள் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எந்த போர்ட்டுன்னு தெரியணும். ஏன்னா சிஸ்டம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமல் இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஆகிருக்காது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் யூ ஹாவ் மோர் கனெக்ஷன்ஸ் கோயிங் ஆன் இன் தி மெஷ். ஹைப்ரிட் டோபாலஜி, கம்பைன்டு டோபாலஜி. ஸோ ஸ்டார் அண்ட் ஹப் இல்லை ஸ்டார் அண்ட் பஸ், ஸ்டார் அண்ட் ஸ்டார். ஸோ ரெண்டு டோபாலஜி கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுறோம், அது வந்து ஹைப்ரிட் டோபாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் எண்டிங் ஆஃப் செஷனில் இருக்கோம்.
கரண்ட்டாக வந்து ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டார் டோபாலஜி தான். வெதர் இட் இஸ் அ ஸ்மால் ஆர்கனைசேஷன் ஆர் அ பிகர் ஆர்கனைசேஷன் வி கோ ஒன்லி வித் ஸ்டார் டோபாலஜி. ஸோ ஹோப் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்தர் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்யூ வெரி மச்.